ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். அவங்க ஸோ இனி இந்த டாப்பிக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் கிரிஞ்சஸ்ட் ஹீரோயின்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படங்கள்லையும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி, ஸோ இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு தான் ஹீரோயின்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் கிரிஞ்சஸ்ட் ஹீரோயின் பாருங்க, உங்களை நீங்கள் லிஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதா இருக்கிறது ஊர்வசி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ். லாஸ்ட் ஒரு 5 years 6 years வந்துகிட்டு இருக்காங்க. கிரேட் கிராண்ட் மஸ்தி, லெஜெண்ட் சரவணா சார் நடிச்சிருந்தார் லெஜெண்ட். ஸோ அந்த படத்தில் இவங்க வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் கூட போட்டு நம்ம கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தது டாக்கு மகாராஜா. இது மாதிரி அவங்க நடிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சஸ்ட் படங்களாக தான் இப்போ வரையும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கிரிஞ்சஸ்ட் ஹீரோயின் இந்த படத்தில் இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னே தெரியாமல் ஒரு செட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. மோஸ்ட்லி இவங்களை கிளாமருக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஐட்டம் சாங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஆக்டிங் ஃபோக்கஸா படத்துக்கு எந்த விதத்திலையும் யூஸ்ஃபுல்லா இல்லாத கிரிஞ்சஸ்ட் ஒரு ஸ்டாரா தான் இருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்துல போட்ட ஸ்டெப்பை ஆடி ஆடி காட்டுறதுக்கு ஒரு செட் மெட்டீரியலா தான் ப்ரொமோஷனுக்கு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலாவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அளவு பெரிய ஃபேன் பேஸ் இல்லாம இருக்கு. அதுதான் உண்மை. லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது பிரியங்கா மோகன். ஸோ இருக்கிறதுலே ஒரு பக்கா பெஸ்ட் செட் மெட்டீரியல் அப்படின்னா அது பிரியங்கா மோகன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரையும் அவங்க நடித்த படங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தான் ஒரு பெட்டரான ஒரு குட் ஆக்டிங், குட் கேரக்டர் இருக்கக்கூடிய படத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஒன்று சாட்டர்டே சூர்யா, டாக்டரில் கூட அவங்களோட ரோல் நல்லா இருந்தது. அதே மாதிரி கேங் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நானி படம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரோல் நல்லா இருக்கும். இதை தாண்டி அவங்க நடிச்சிருக்கக்கூடிய மற்ற படங்களை எதற்கும் துணிந்தவன், டான், கேப்டன் மில்லர், இது மாதிரியான மற்ற படங்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு கிரிஞ்சான ரோல் தான். டான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வரல. அதே மாதிரி ஆக்டிங் ஃபோக்கஸாகவும் இவங்க அந்த அளவு ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸாகவும் இப்போ வரையும் டாமினேட்டராக நிறுத்திக்கல. ப்ரொமோஷன் ரீதியாகவும் இவங்க அந்த அளவு பெருசாக மூவிக்கு எந்த அளவு ஒரு பெரிய புஷ், ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் எதுவும் பண்ணதில்லை. சப்பையான ஒரு ஹீரோயினாக தான் பார்த்தீங்கன்னா படத்துலையும் பர்சனல் லைஃபாகவும் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. மேபி வரக்கூடிய ஃபியூச்சர் டேஸ்ல இவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 5ஆவதா இருக்கிறது அனிகா சுரேந்திரன். ஸோ இவங்க இப்போ தான் ரீசெண்டாக நீக் படம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆஞ்சாவரா படமே அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஃபிலிமில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீக்குன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ட்ரோல் மெட்டீரியல் படம் இல்லை, ஓரளவு ஆவரேஜ் படம் தான். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவில் பல தோசைகள் போட்ட மாதிரி ஒரு ஆவரேஜ் ஃபிலிமு. ஸோ அதில் ஒரு ஆவரேஜ் ஸ்டோரி. ஸோ இதில் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்றது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஏன்னா இதில் அவங்களோட கேரக்டர் ஒரு வியர்டாகவும் கிரிஞ்சாகவும் தான் இருந்தது ரைட்டிங்ல. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சா தான் இந்த ஒரு படத்துல நமக்கு தெரிய வந்திருந்தாங்க. மேபி ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸா இவங்க இருக்கலாம். பட் இவங்க புக்கான இந்த ஒரு படம் சரியில்லை. ஃபியூச்சர்ல இவங்க எந்த அளவு ஷைன் ஆகிறாங்க அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டரான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருப்பாங்க. எடுக்கக்கூடிய கதைகள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஹீரோயினா இருக்கலாம். பட் இப்போதைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சி ஹீரோயின் தான் நம்ம சொல்லணும். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது நயன்தாரா. அதாவது நோ ஸ்டார் நயன்தாரா. ஏன்னா அவங்க எந்த ஸ்டாரும் கொடுக்கவும் வேணான்ட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கரியர்ல நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹோம்லிகல் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால், அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஒரு கிரிஞ்சான பெர்ஃபார்மன்ஸஸே அவங்க கொடுக்கக்கூடிய படங்களா போய் சிக்கிறாங்க. லைக் நானூறு ரவுடிதான் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலா, ஒரு கீ ரோலா இருந்திருந்தாலுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்நேச்சுரலா ஹாசினி டைப்ல ஒரு கியூட் ஹீரோயின் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சு ஹீரோயின் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நண்பேண்டா, பரிசு, அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்வான்டட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோலே பிளே பண்ணியிருப்பாங்க. லைக் தர்பார்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ரோலே இல்லை, அண்ணாத்திலையும் இவங்களுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை, பிகில்லையும் உங்களுக்கு பெரிய வேலையே இல்லை. இது மாதிரி அவங்களுக்கு வேலையே இல்லாத படத்துங்கள தேவையில்லாம அவங்களே போய் விழுந்து ஒரு கிரிஞ்சு ஹீரோயினா கடைசியில மாறி நிக்கிறாங்க. இதுக்கிடையில 2 சோலோ ஹீரோயின் சப்ஜெக்ட் மட்டும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது ஓரளவு கொஞ்சம் பார்க்குற மாதிரியான கதை. அதை தாண்டி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயினா எடுத்து பண்ண எல்லாமே ஊத்தி முடி தான் போச்சு. லைக் ஜவான் மட்டும் லைட்டாக தேருச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்ட உடசல் தான். இது மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் இவங்க பல கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டு ஒரு கிரிஞ்சான ஒரு கப்பலாக தான் இவங்களோட பர்சனல் லைஃப்லையுமே சுற்றிட்டு இருக்காங்க. போகிற இடம் எல்லாத்துலேயுமே திட்டு தான் வாங்குறாங்க, கழிவு தான் ஊத்துறாங்க. அந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ்ல இவங்களே போய் சிக்கிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இப்போ ரீசெண்ட் டைப்ஸில் பெரிய கிரிஞ்சஸ்ட் ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா நயன்தாராவை பார்க்குறாங்க.
நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது திஷா பட்டானி. ஸோ பாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் டேலண்ட் ஃபோக்கஸ் ஆகும். லைக் ஆலியா பட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஒரு கிளாமரஸ் கேர்ள்ன்ற மாதிரி இன்ட்ரோ ஆயிருந்தாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றிக்கிட்டு நேஷனல் அவார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிக்கிற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் கெப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போயுமே ஒரு கிளாமரை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திஷா பட்டானி இருக்காங்க. ஸோ இவங்க நடிப்புக்கு பேர் சொல்கிற மாதிரியான படங்கள்லாம் இவங்க எதுவுமே நடிக்கல. ஓடியும் ஓடாமல் இருக்கக்கூடிய ஆவரேஜ் படங்கள்லாம் பார்த்து இவங்க போய் அந்த படத்தில் விழுந்துருவாங்க. அதுல 2-3 கிளாமர் சாங்ல கிளாமரான ஒரு சில போஸ்டர்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரோலை லைட்டா ப்ளே பண்ணிட்டு விலகிடுவாங்க சம்பளம் வாங்கிட்டு. அதுதான் இவங்களோட ரோல் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஏன் இப்போ ரீசெண்டா அந்த கங்குவா கூட சொல்லணுமே, அதெல்லாம் எவ்வளவு கிரிஞ்சா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஹோல் பாலிவுட் கரியருமே இருந்திருக்கும். அவ்வளவு கிரிஞ்சான ஹீரோயினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது கீர்த்தி சுரேஷ். ஸோ இவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ஸ்டார்டிங் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சு ஹீரோனாக தாங்க இவங்க இருந்தாங்க. தொடரி படம், ரஜினி முருகன், பைரவா, சர்க்கார், இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சு ஹீரோயின் ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாமி, ஸ்கொயரு, எல்லாத்துலேயும் ஒரு கிரிஞ்சு ஹீரோயின் ரோல் எதுக்கு இருக்கோனே தெரியாமல் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவங்க இனிஷியலி வந்துட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்களா, ஆஃப்டர் கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து சாணி காயதம், தசரா அப்படின்னு ஒவ்வொரு படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு இவங்களோட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிக்கப் ஆச்சு. அதுக்கு அடுத்து சூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பிக் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இவங்களோட முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாமே, அதில் இவங்க வந்து ஒரு கிரிஞ்ச ஆக்டராக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ராஷ்மிகா மண்டானா. ஸோ பர்சனல் லைஃப்லேயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி ஒரு பக்கா கிரிஞ்சு மெட்டீரியல்னா அது ராஷ்மிகா மண்டானா தான். ஏன்னா இவங்க நடிச்சிருக்கக்கூடிய படங்களில் இவங்களுக்கு கேரக்டர் ரோல் இருக்கிற படமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்ட சொற்பங்கள் தான். அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் சின்ன படங்கள் தான், லைக் கீதா கோவிந்தம், இது மாதிரியான சின்ன படங்கள் தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் இருக்கக்கூடிய படங்கள்னு சொல்லலாம். இதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சி ஹீரோயின் ரோல் தான். லைக் சுல்தானு, வாரிசு, இன்னும் நிறைய படம் இருக்குது தெலுங்குலேயே. அதுக்கப்புறம் பாலிவுட், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சு ரோல் தான் இவங்க தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா புஷ்பா 1 இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கா கிரிஞ்சுடா அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. அந்த அளவு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸாவே கிரிஞ்சு இறக்கி இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கழிவு ஊத்துறாங்க. சரி ஓகே, படத்துல தான் எப்படி நெஜ லைஃப்லயாவது கொஞ்சம் அமைதியா இருக்குமான்னு பார்த்தா தேவையில்லாம பர்சனல் லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்டர்வியூ, ப்ரொமோஷன் இதுலலாம் வந்து ஸ்டண்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல கண்டது கடியதை பேசி ட்ரோல் மெட்டீரியல்ல சிக்கிறாங்க. லைக் இப்போ ரீசெண்டா புஷ்பா 2 இன்டர்வியூல கூட இந்த மாதிரி ஏதோ பேசி இருக்கும்போது யாராவது எந்த சேலை கட்டி நடிப்பானா, ஆடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. உடனே நம்ம பசங்க, நீ எல்லாம் சினிமா பார்த்து தான் வந்தியா இல்லை சினிமா பார்க்காம சும்மா அப்படியே இருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ், ட்ரோல்ஸ் போட்டு கலாச்சு தள்ளாங்க. ஏன்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இது மாதிரியான கேரக்டர்லாம் எடுத்து எவ்வளோ பெஸ்ட் படங்கள் கொடுத்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நீ என்னத்த சினிமாவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கழிவு ஊற்றுனாங்க. இது மாதிரியெல்லாம் பண்ணி ஒரு கிரிஞ்சஸ்டான ஆக்ட்ரஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ராஷ்மிகா மந்தானா டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி நீங்கள் யாரெல்லாம் பக்கா கிரிஞ்சு பாயுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வீசன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.